வணக்கம் நேர்களே. கோடை காலத்தில் நம்முடைய பற்களை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆத்தூரில் உள்ள டாக்டர் சையத் பல் மருத்துவமனைக்கு நம்ம உங்களுக்காக ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நமக்காக டைம் கொடுத்து டாக்டர் நமக்காக நேர்களாக உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறாங்க. வாங்க என்னங்கிறத பார்ப்போம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம நேர்களுக்காக இந்த சம்மர் சீசன், இந்த சம்மர் சீசனை நம்மளுடைய பற்களை பாதுகாப்பது எப்படி? சம்மரில் நிறையா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கின்னும் பல்லும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த பற்களை பாதுகாப்பு எப்படிங்கிறது நம்ம நேர்களை உங்களுடைய விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ பொதுவாக இப்போ நம்ம பல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த சம்மரில் வரும் சார்? இந்த சம்மரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு எச்சில் சுரக்கிறது கம்மியாயிரும். எச்சில் சுரக்கிறது கம்மியானாவே உங்களுக்கு வாயில நிறைய சொத்தப்பல் வரும், வாயில புண்ணு வருங்க, அப்புறமேட்டுக்கு பேட் பிரீத் வரும். ஸோ நம்ம இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் உடம்ப. சார் அதே மாதிரி கூலிங்கா குடிக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம வெயில போயிட்டு வந்தோம்னால கூலிங்கா ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹெவி கூலிங்கா இருக்கும். இப்போ அது மூலமா நம்ம குடிச்சா நமக்கு பல்லுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இப்போ ஐஸ் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஐஸ் வாட்டர்னால டைரக்டா பற்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்ம ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மாத்தி மாத்தி எடுக்கிறப்ப பல்லுல சின்ன சின்ன கிராக்ஸ் வரும். அந்த மாதிரி கிராக்ஸ் வரப்ப நம்ம பல்லுக்கு கூச்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி நம்மளுக்கு சொத்தப்பல் இருந்தாலோ இல்ல பல்லு தேஞ்சி போயிருந்தாலோ ஐஸ் வாட்டர் குடிச்சவனே நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பல்ல பிரச்சனை இருக்கவங்க ஐஸ் வாட்டர் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ வெயில் காலம் டக்குன்னு வெளியே போயிட்டு ஐஸ் வாட்டர் தான் நம்ம எல்லாமே விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடும்ல. ஆமாங்க. ஸோ ஐஸ்கிரீம்ஸ்லயும் இந்த மாதிரியான விஷயம் நீங்க சொன்னதெல்லாம் வருங்களா சார்? ஐஸ்கிரீம்ஸ் இந்த ஜூசஸ் பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கும் சார். சுகர் கண்டென்ட் டைரக்டாவே உங்களுக்கு சரியா நம்ம ப்ராப்பரா ப்ரஷ் பண்ணலினா இந்த ஐஸ்கிரீம் இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஹையா சுகர் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா பல் சொத்தை கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த சுட்டீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கள நம்மள பெரியவங்களே அப்படிங்கும்போது குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துறோம். ஆமா, பட் அதை தவிர்க்கிறது பெட்டர்னு நீங்க சொல்றீங்க சார். தவிர்க்கிறதோட நம்ம சாப்பிட்டுட்டு கரெக்டா முறையா ப்ராப்பரா பிரஷ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம் சார். அது அவாய்ட் பண்ண முடியாது இல்ல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த சம்மர்ல நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடலாம் சார்? ஏதாவது பற்களை பாதுகாக்க இது நமக்கு பெஸ்டான ஃபுட்டா இருக்கும். சம்மரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க, உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். இதனாலலாம் நம்ம பற்களுக்கு பாதிப்பு கிடையாது. பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் சாப்பிடலாம், வெள்ளரி பழம் சாப்பிடலாம், வாட்டர்மெலன் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் பல்லுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. முக்கியமா தயிர் கண்டிப்பா எடுத்துக்கணும். தயிர் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால நம்ம ஓரல் ஆர்கானிசமுக்கும் பெட்ரு, கட்ல இருக்க ஆர்கானிசமுக்கும் பெட்டரா இருக்கும் சார். இப்போ பல்லுக்கு கிளிப்பு போட முடியல, அது இந்த கோடை காலத்துல போட முடியுங்களா? அதாவது நம்ம பல்லு கிளிப் கோடை காலத்துல யூஸ் பண்ண முடியுமா சார்? யூஸ்வலா கிளிப் பாத்தீங்கன்னா நம்ம பற்களை சீர் செய்யறதுக்கு நம்ம யூஸ்வலா சின்ன பசங்களுக்கு ஒரு 15 to 20 இருக்கவங்க போடணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்மர் தான் சார் பெட்டரான டைம். ஏன்னா நம்ம கிளிப்பு போடுறப்ப இனிஷியலா ஒரு 2-3 டேஸ்க்கு பெயின் இருக்கும். இப்ப லீவ் டைம்ன்றதுனால அவங்க கிளிப்பு போட்டாங்கன்னா அந்த வீட்லயே நம்ம இந்த பெயின்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம லீவ்லயே இருக்கனால இதான் நாங்கள் குயிக்காக நம்ம உங்களை பார்த்துக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நமக்காக டைம் ஒதுக்கி நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நேர்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம நேர்களுக்காக பற்களுக்காக ஏதாவது டிப்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா சார்? சார், பற்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப் தான். என்கிட்ட வேற பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்றது என்னன்னா, நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு எதுவும் சாப்பிடாதீங்க, 2 times ப்ரஷ் பண்ணுங்க. இது ஒன்னே உங்களுக்கு சொத்தப்புல் வராம பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம ஆஃப்டர் தூங்கி எழுந்தோடனே நம்ம எப்பவுமே பிஃபோர் ஸ்லீப்பிங் நம்ம பிரஷ் பண்ணிட்டு படுக்கிறது நம்மளுடைய பற்களை பாதுகாக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நைட்டு பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவும் இன்டேக் எடுக்கக்கூடாது. முக்கியமா குழந்தைங்களுக்கு நைட்டு நீங்க பால் குடிக்க வச்சுட்டு தூங்க வைக்க கூடாது. அது எல்லாமே 6 o'clock முன்னாடியே முடிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம நேர்களுக்காக நீங்க நம்ம டைம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இந்த மாதிரி பயனான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் நம்ம சாஃப்ட்வேர் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.